Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டெஸ்ட் டிசைன். டெஸ்ட் டிசைன் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, நம்ம ப்ரீவியஸாக பேசணும்ல டெஸ்ட் கண்டிஷன்ஸ், அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் இன்னும் எலாபரேட் பண்ணுறோம், விரிவுபடுத்துகிறோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஹை லெவல் டெஸ்ட் கேசஸாக அதை மாற்றுறோம். ஸோ டெஸ்ட் டிசைன் ஃபேஸில் நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஃபேஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹை லெவல் டெஸ்ட் கேசஸாவோ இல்லை செட் ஆஃப் ஹை லெவல் டெஸ்ட் கேசஸாவோ மாற்றுறோம். இப்போ இந்த ஹை லெவல் டெஸ்ட் கேஸு அப்படின்னு பேசுகிறப்போ ஹை லெவல் அண்ட் லோ லெவல் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக வந்தாவே அது பெருசு இது சின்னது அப்படின்ற மாதிரி அசம்ஷனுக்கு போயிடக்கூடாது. ஹைரார்க்கியில் எதுவும் கிடையாது. ஹை லெவல் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக ஹியூமன் கன்சம்ஷனாக தான் இருக்கும். லோ லெவல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கம்பைலரு, ஒரு இன்டர்பிரட்டரு, அதோட மெஷின் ரீடபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹை லெவல் அப்படின்னாவே ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ நம்ம டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஹை லெவல் டெஸ்ட் கேஸஸாக மாற்றுறோம். ஓகேவா? ஃபைன். டெஸ்ட் அனாலிசிஸ் ஃபேஸில் நம்ம என்ன பாயிண்ட்டை முக்கியமாக பேசியிருப்போம் அப்படின்னா, வாட் டு டெஸ்ட், எதை நான் டெஸ்ட் பண்ணணும், என்னோட எய்ம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான கொஸ்டின் அந்த ஃபேஸில் நமக்கு கிடைக்கிறது. ஓகே, டெஸ்ட் டிசைன் இந்த ஃபேஸில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஹவு டு டெஸ்ட். முன்ன வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், இதில் வந்து என்னென்னா எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் டிசைனில் இன்னும் நிறைய மேஜர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதில் இருக்கிற எல்லா வேர்டு பை வேர்டு நீங்கள் வந்து என்னென்னா புக்கை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாதீங்க. நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இவங்க சொல்ல வர பாயிண்ட் என்னமோ சிம்பிளாக தான் இருக்குது, அதை சுற்றி எழுதியிருக்கனால அது கடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோர் என்னவோ அதை ஹைலைட் பண்ணி அதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஸ்கூல்லலாம் அதானே பண்ணியிருப்போம், இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் நம்மளோட லாங்குவேஜில் அதை அந்த மீனிங்கை கன்வே பண்ணுற மாதிரி எழுதிடுவோம்ல, அப்படி வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த டெஸ்ட் டிசைன் நம்ம பேச போகிற அடுத்த இந்த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, ஐ மீன் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, டிசைன் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் அந்த டிசைன் பண்ணுறது தான் ஆக்சுவலி நம்மளோட என்ன சொல்கிறது, எப்படி இந்த டெஸ்ட் கேஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இன்புட்ஸ் எல்லாம் அங்கே போக போகுது. ஸோ நம்ம டிசைன் பண்ணுறதும் நம்ம டிசைன் பண்ண போகிற அந்த டெஸ்ட் கேஸஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதும் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ டிசைனிங் அண்ட் ப்ரையாரிட்டைசிங் த டெஸ்ட் கேசஸ். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெஸ்ட் கேசஸை நாம் டிசைன் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஹை லெவலு, இது லோ லெவலு, இதுக்கு மீடியம் ப்ரையாரிட்டின்னு நம்ம ப்ரையாரிட்டியும் கொடுத்தாச்சு. இப்போது இந்த டெஸ்ட் கேஸு நமக்கு நடக்கணும், ஐ மீன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் டேட்டா தேவையா? அந்த டெஸ்ட் டேட்டா எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு முக்கியமான டாஸ்க்கு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இந்த டெஸ்ட் கேஸ் இருக்குது, அதுக்கு தேவையான டெஸ்ட் டேட்டா இருக்குது, நமக்கு டெஸ்ட் என்வாயர்மெண்ட் வேணும்ல, அதாவது எந்த ப்ராடக்ட்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம இதை டெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த என்வாயர்மெண்ட் தேவை. அண்ட் அதை டெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு எந்தெந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், இல்லை எந்தெந்த டூல்ஸ் தேவைப்படும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்னலாம் டெஸ்டிங் டூல்ஸ் தேவைப்படும், மேபி ஒயர் ஷார்க் தேவைப்படலாம், இல்லை நெட்வொர்க் டிபக்கிங் சம்மந்தமாக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சார்ல்ஸ் ப்ராக்ஸி தேவைப்படலாம். ஓகேவா? இல்லை ஃபிட்லர் மாதிரி டூல்ஸ் தேவைப்படலாம், இல்லை பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஜேமீட்டர் மாதிரி, ஏதோ கேட்லிங் மாதிரி என்ன வேணாலும் தேவைப்படலாம். கரெக்டாக? ஸோ ஐடென்டிஃபையிங் த டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டு ஆர் டிசைனிங் த டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டு அண்ட் அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி இன் திஸ் டிசைன் ஃபேஸ். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு நடக்க போகிறது என்ன அப்படின்னா, பைடைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டியை கேப்சர் பண்ணணும். ஓகே, இதே பாயிண்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் திரும்ப பேசுவோம். மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். கேப்சரிங் த பைடைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி. பைடைரக்ஷனல்னால் என்ன? ரெண்டு பக்கமும் போயிட்டு வரக்கூடிய, அதாவது டு அண்ட் ஃப்ரோ. நம்ம ட்ரெயின்லலாம் பார்த்தோம்னா சென்னை டு திருச்சி அப்படின்னு இருக்கும், ஒரு ஏரோமா இருக்குது. அகெயின் திருச்சி டு சென்னை, அது டூ அண்ட் ஃப்ரோ இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த பைடைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டியை ரெடி பண்ணணும். எதுக்குன்னா டெஸ்ட் பேசிஸ்ன்னு நம்ம பேசியிருக்கோம். டெஸ்ட் பேசிஸ்னால் என்ன? இந்த டெஸ்ட் பேசிஸை அடித்தளமாக வச்சுக்கிட்டு தான் நம்மளோட ஆக்சுவல் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே டெவலப் செய்யப்படுது. கரெக்டாக? ஸோ அந்த டெஸ்ட் பேசிஸ்லேருந்து நம்ம டெஸ்ட் கண்டிஷனை கொண்டு வரோம், டெஸ்ட் கண்டிஷன்லேருந்து நம்ம அடுத்து டெஸ்ட் கேசஸாக மாற்றுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேசிஸு, டெஸ்ட் கண்டிஷனு, டெஸ்ட் கேசஸ்ஸு, அதே மாதிரி டெஸ்ட் கேசஸ்லேருந்து நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கனாலும் டெஸ்ட் கண்டிஷனு, டெஸ்ட் பேசிஸு, இப்படி எல்லா பக்கமும் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ட்ரேசபிலிட்டியை நம்ம கேப்சர் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயில்டாக 1.4.4 நம்ம இன்னும் பேசுவோம். இந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸை எல்லாத்தையும் ஓகே டெஸ்ட் கேசஸாக மாற்றுறதுக்கு நம்ம மெஜாரிட்டி என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு டெஸ்ட் கேஸ் டிசைன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம மேனுவல் டெஸ்டிங் பிளேலிஸ்ட்லேயே வந்தோன்னா டெஸ்ட் டிசைன் டெக்னிக்ஸ் பேசியிருப்போம். அண்ட் அகெயின் இதுலேயும் வந்தோன்னா சாப்டர் 4 பார்க்கும்போது அதை பற்றி பேசுவோம். சரியா? டெஸ்ட் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு ப்ராடக்டில் இன்னென்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம அந்த டெஸ்ட் அனாலிசிஸ் பேசி எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி
டெஸ்ட் டிசைன் ஃபேஸும் நமக்கு கிரிட்டிக்கலி அண்ட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஜஸ்ட் லைக் டெஸ்ட் அனாலிசிஸ். அவ்வளோதான், அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ டெஸ்ட் டிசைன் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான டாப்பிக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்ப்போம். சரியா? Cheers. Thanks.